ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனம் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில ஆழமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இது போன்ற சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை தியானிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, 1912ஆம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியானது மிகவும் நல்ல ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவையை இந்த கேள்வியானது உருவாக்குது. அதனால் முதல்ல படிச்சிடலாம், முடிந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கர்த்தர் இயேசுவின் ஜீவன் உரிமைகளுக்கும் லைஃப் ரைட்ஸ், கர்த்தர் இயேசுவின் பலனுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? மெரிட்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா லைஃப் ரைட்ஸு, இது மெரிட்ஸு. என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பதிலுக்குள்ள போகலாம். இந்த கேள்வியை எழுதியவரின் மனது மற்றும் பார்வையை பொறுத்து பதில் உள்ளது. இந்த கேள்வியை எழுதியவரின் மனது மற்றும் பார்வையை பொறுத்து பதில் உள்ளது. ஏற்கனவே சொன்ன விதமாக கர்த்தர் இயேசு இந்த பலனை வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்ன விதமாகனா அப்போ முன்னாடி நம்ம படிச்சிருந்தா தான் நமக்கு இது தெரியும். இப்போ ஏற்கனவே சொன்ன விதமாக கர்த்தர் இயேசு இந்த பலனை வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு இந்த இடத்துல தாண்டி போகிறது சிரமமாக இருக்கும். ஏற்கனவே என்ன சொன்னாருன்னு சொன்னால் தான் நமக்கு இந்த லைஃப் ரைட்ஸும் இந்த மெரிட்ஸும் என்னன்னு தெளிவாக புரிஞ்சாதான் டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், சிம்பிள் தான் இது. நம்முடைய அடையசுக்கிறதுக்கு லைஃப் ரைட்ஸ் இருந்துச்சா? பிறக்கும்போதே இருந்துச்சு. அதை என்ன பண்ணாருன்னா லே டவுன் பண்ணாரா? நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதை சரண்டர் பண்ணி கொடுத்தாரா ஞானஸ்தானத்தில்? அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? என்ன ஒப்பு கொடுத்தாரோ, சரண்டர் பண்ணாரோ அதற்கு உண்மையாக இருந்தார். சரண்டர் பண்ணிட்டேன்றதை நிரூபித்து காண்பிச்சார். அப்படி காமிச்சதுனால என்ன பண்ணிட்டார்னா லைஃப் ரைட்ஸை தேவன் கையில் கொடுத்துட்டார் திரும்ப. இதான் நம்ம படிச்சுட்டு வந்தது இது வரைக்கும். அப்போது லைஃப் ரைட்ஸு அதுதான் ஃபஸ்ட்டு. அதற்கு உண்மையாக வாழ்ந்ததுனால ஒரு பலன் கிடைச்சி பார்த்தீங்களா, அதுதான் மெரிட்ஸு. ஸோ இந்த இடம் நிறைய பேருக்கு புரியாது, நல்லா கவனிங்க. இது லைஃப் ரைட்ஸ். ஞானஸ்தானத்தை கொடுத்தார், 3 வருஷம் வாழ்ந்துட்டார். வாழ்ந்ததுனால நல்லா கவனிங்க, வாழ்ந்ததுனால பிதாகிதன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஜீவ உரிமைகளுக்கு நீங்கள் இவ்வளோ உண்மையாக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால இதுவே என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு மெரிட்டாக கொடுத்துட்டார். பாருங்க, இதுவே என்ன பண்ணிட்டாருன்னா இதான் மெரிட்டு கொடுத்துரு, இதான் பலனேன்னு சொல்லிட்டார். இந்த பலனை தான் கையில் வச்சுருக்காரு. இப்போ வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்போ லைஃப் ரைட்ஸ் தான் பலனே, லைஃப் ரைட்ஸ் தான் மெரிட்டே அப்படின்றது தான் சொல்லப்பட்ட பதில். சரிங்களா? ஸோ நல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கொடுத்துருக்காராம், நம்ம அதை இன்னும் வாசிக்கல, நம்ம படித்ததுனால உங்களுக்கு சொல்லிட்டோம் அது. சரிங்களா? இப்போ படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த கேள்வியை எழுதியவரின் மனது மற்றும் பார்வையை பொறுத்து பதில் உள்ளது. ஏற்கனவே சொன்ன விதமாக கர்த்தர் இயேசு இந்த பலனை வைத்திருக்கிறார். எந்த பலன் இப்போ புரிஞ்சு பார்த்தீங்களா? மெரிட்ஸை வச்சிருக்கிறான். எந்த மெரிட்ஸு? அதான் லைஃப் ரைட்ஸு வச்சிருக்கிறார் கையில். ஆனால் அவர் தம்முடைய பலனை யாருக்கும் ஒருபோதும் கொடுக்கறதில்லை. இந்த லைஃப் ரைட்ஸை யாருக்கும் ஒருபோதும் கொடுக்கறதில்லை. லைஃப் ரைட்ஸ் தான் மெரிட்ஸு. சரிங்களா? அதுதான் பலன். ஜீவன் உரிமைகள் தான் பலன் அப்படின்றார். அதை வச்சிருக்காரு.
ஆனால் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்றார். அவர் தேவனுடைய குமாரன் என்ற முறையில் தம்முடைய பலனை அவர் அளிக்கிறதில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்ற முறையில் தம்முடைய பலனை அளிக்கிறதில்லை. இந்த உணர்வில் அவர் தம் பலனை கொடுத்து விட்டிருந்தால் அவர் தமக்காக எதுவும் வைத்திருப்பது இல்லையாகும். நல்ல பாயிண்ட் தான். ஆனால் கரெக்டாக நிதானிக்கணும் ஆழமாக. தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார் இல்லையா, அப்படி வாழும்போது லைஃப் ரைட்ஸ் கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த உணர்வில் அதை என்ன பண்ணலன்னா அவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். இந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், சரிங்களா? பாருங்கள், தேவனுடைய குமாரன் என்ற முறையில் தம்முடைய பலனை அவர் அளிக்கிறதில்லை, கொடுக்கிறதில்லை. இந்த உணர்வில், எந்த உணர்வில்? தேவனுடைய குமாரன் அப்படின்ற இந்த உணர்வில் அவர் தம் பலனை கொடுத்து விட்டிருந்தால், அவர் தம்முடைய பலனை கொடுத்து விட்டிருந்தால் அவர் தமக்காக எதுவும் வைத்திருப்பது இல்லையாகும். அப்போ அவர்கிட்ட எதுவுமே இருக்கு, அதில் கொடுத்துட்டாருன்னா அப்படின்னு சொல்கிறார். இந்த கேள்விக்குள் இருக்கும் எண்ணம் சரியாக இருக்கலாம். இந்த கேள்விக்குள் இருக்கும் எண்ணம் சரியாக இருக்கலாம். எந்த கேள்வி? கர்த்தர் இயேசுவின் ஜீவன் உரிமைகளுக்கும் பலனுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது அப்படின்னு தான் கேள்வி, சரிங்களா? இப்போ திரும்ப படிச்சிடலாம். இந்த கேள்விக்குள் இருக்கும் எண்ணம் சரியாக இருக்கலாம். அவர் செலுத்தி கல்வாரியில் முடித்த பலி அவருக்கு விசேஷித்த காணிக்கையாக இருக்கிறது. நல்லா கவனிக்கலாம். அவர் செலுத்தி கல்வாரியில் முடித்த பலி அவருக்கு விசேஷித்த காணிக்கையாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மேலான சுபாவத்தை அவர் பெற்றார், நேச்சர் பெற்றார். அவர் பூமிக்குரிய சுபாவத்தை ஒப்பு கொடுத்தார், நேச்சர் பூமிக்குரிய சுபாவத்தை ஒப்பு கொடுத்தார். இது அவர் சார்பில் ஒரு சொத்தாக கணக்கிடப்படுகிறது. பூமிக்குரிய அந்த லைஃப் ரைட்ஸை கொடுத்தார் இல்லையா, இது நம்முடைய ஆண்டோடைய சார்பில் ஒரு அசட்டு, ஒரு சொத்தாக கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். இவை அனைத்தும் சுபாவம் என்ற சொல்லை உபயோகப்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. இவை அனைத்தும் சுபாவம் என்ற சொல்லை உபயோகப்படுத்துவதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்றார், இருக்கிறது. இந்த பூமிக்குரிய சுபாவம் அல்லது ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த பூமிக்குரிய சுபாவம் அல்லது ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா இப்போ நமக்கு புரிஞ்சிடும், திடீர்னு பார்க்கலாம் புரியாது. இந்த பூமிக்குரிய சுபாவம் அல்லது ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்ன அர்த்தம்னா லைஃப் ரைட்ஸை ஒப்பு கொடுத்தார்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ பாருங்க, அதை திரும்பவும் வாசிக்கும் போது, ஏன்னா இந்த இடத்துல சில குழப்பங்கள் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை கேட்டுட்டு பின்னாடியும் படிச்சிடலாம், இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இவை அனைத்தும் சுபாவம் என்ற சொல்லை உபயோகப்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது, அமைகிறது. இந்த பூமிக்குரிய சுபாவம், ஹியூமன் நேச்சர் அல்லது ஹியூமன் லைஃப் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த நேச்சர்ன்றத எப்படி நம்ம எடுத்து புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் பதில் வந்துடும். அப்போ இந்த இடத்துல நேச்சர் அல்லது லைஃப்னு சொல்லும் பொழுது லைஃப் ரைட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறான்றதை சொல்கிறார் அவர். அது இப்படி தான் பேசுகிறான்றத பின்னாடி புரிஞ்சிடும் பாருங்க. கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தயாரான உடனேயே இந்த சுபாவம் அல்லது ஜீவனை உலகம் முழுமைக்கும் விலைக்கிரயமாக கொடுப்பதே உள்நோக்கமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த சுபாவம் அல்லது ஜீவனை தான் விலைக்கிரயமாக கொடுப்பது உள்நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கர்த்தர் இயேசு இன்னும் தம்முடைய பலனை அவர் பயன்படுத்தவில்லை. அதாவது அப்படி இல்லை, இன்னும் கர்த்தர் இயேசு தம்முடைய பலனை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் என்று சிலர் நமக்கு சொல்லுகிறபடி
அதாவது யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறபடி இருப்பின் உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதாவது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த நேச்சர் அல்லது ஜீவன் அல்லது ஜீவ உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை அவர் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களாம். அப்படி இருப்பின் உலகம் ஏன் இன்னும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தமாகுது? இன்னும் அவர் உலகத்துக்கு அதை பயன்படுத்தலைன்னு அர்த்தமாகுது. கரெக்டு, சரிங்களா? பாருங்க, அடுத்ததுல உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, சரியான நேரம் வரும்போது அவர் தம்முடைய பெரும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார். சரியான டைம் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார். ஆசீர்வதிக்க அவர் தயாராகும் போது மனுக்குலம் அனைத்தும் மாம்சம் அனைத்தின் சார்பாக, திரும்ப கவனிக்கலாம், ஆசீர்வதிக்க அவர் தயாராகும் போது மனுக்குலம் அனைத்தும் மாம்சம் அனைத்தின் சார்பாக அவர் அப்போது தம்முடைய மீட்பின் பலனை அல்லது அவருடைய பூமிக்குரிய ஜீவனை உரிமைகளின் பலனை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். எப்போ? இந்த உலகத்தை அவர் ஆசீர்வதிக்க தயாராகும் போது மனுக்குலம் அனைத்தும் மாம்சம் அனைத்தின் சார்பாக என்ன பண்ணுவார்னா மீட்பின் பலனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, ஜீவ உரிமைகளை அவர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். பிறகு ராஜ்யம் எல்லா ஆசீர்வாதங்களின் வழித்தடத்தின் மூலமாக, பிறகு ராஜ்யம் எல்லா வழித்தடத்தின் மூலமாக இருப்பதால் மாம்சமான அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். திரும்ப படிச்சிடலாம். பிறகு ராஜ்யம் எல்லா ஆசீர்வாதங்களின் வழித்தடத்தின் மூலமாக இருப்பதால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய சரியான டைம் வரும் பொழுது, அது எப்பொழுதுன்னா சரீரம் நிறைவடையும் பொழுது வரும் பொழுது அவர்கிட்ட இருந்த அந்த ஜீவ உரிமைகளை அல்லது நேச்சரை அல்லது ஜீவன் என்ன பண்ணுவார்னா பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் ராஜ்யமானது எல்லா ஆசீர்வாதங்களின் வழித்தடத்தின் அந்த ரூட்டில் மூலமாக இருப்பதால். ஸோ சரியான ரூட் என்ன பண்ணாலும் கொண்டு நினைக்கிறாராம். சரியான ரூட்டை ராஜ்யத்துக்கு கொண்டு நினைக்கிறாராம். சரிங்களா? ராஜ்யத்தில் இல்லை, ராஜ்யம் தொடங்கணும் அப்படின்னா ஒரு சரியான ரூட்டு தேவையில்லை, இங்கே கொண்டு வந்து வைக்கிறார் இப்போ. சரிங்களா? அப்படி இருப்பதால் மாம்சமான அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ ராஜ்யத்தில் தான் மாம்சமான அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சரியான ரூட்டில் ராஜ்யமானது நிற்குது. இப்போது அது என்ன சரியான ரூட்டு? அவர் தன்னுடைய ஜீவ உரிமைகளை பயன்படுத்திட்டார் அப்படின்றது தான் சரியான ரூட்டு சொல்லி நாம் கவனிக்கிறோம். சரிங்களா? உலகத்தாருக்கு இது இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. உலகத்தாருக்கு இது இன்னும் பயன்படுத்தப்படவில்லை, அதாவது இன்னும் அவங்க கொடுக்கல, அழிக்கல அப்படின்றது தான். இன்னும் அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால தான் நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பின் பிரமாணத்தின் மூலமாக நம்ம பாவம் மரணம் என்கிற இதிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டிருக்கோம்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். ஆனால் இந்த காரியமானது உலகத்துக்கு இன்னும் வரலை. அதனால தான் அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய பலன் பயன்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். இதுதான் இன்னைக்கு நமக்கு கோபாக்கினையின் பிள்ளைகள். என்ன அர்த்தம்? எது கோபாக்கினை? மரணம், ஜட்ஜ்மெண்ட். அதுதான் கோபாக்கினை. அதன் பிள்ளைகளாக தான் உலக ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாம அதன் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். பிறகு அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவினிடம் திரும்புவார்கள். பிறகு நீதி இயேசுவை மட்டுமே பார்க்கும். எல்லாரும் கிறிஸ்துவிடம் திரும்புவார்கள், நீதி இயேசுவை மட்டுமே பார்க்கும். மனுக்குலத்தை பார்க்கவே பார்க்காது. மனுக்குலத்தை பார்க்கவே பார்க்காது. ஏன் பார்க்காது? ஏன்னா
அவர்களுக்கான கிரயமானது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்கக்கிட்ட. அப்போ நீதியானது ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கும், நீதி உலகத்தை பார்க்காது. நீதி உலகத்தை பார்க்காதனால தான் அவங்க அந்த ஏஞ்சி வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரூட்டில் வந்திருக்கிறாங்க. நீதி பார்த்தது அப்படின்னா அவங்கள வர முடியாது. ஏன் நீதி பார்க்க முடியல? நீதிக்கான கிரயம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, திரும்ப படிச்சிடலாம். பிறகு அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவனிடம் திரும்புவார்கள். பிறகு நீதி இயேசுவை மட்டுமே பார்க்கும், மனுக்குலத்தை பார்க்கவே பார்க்காது. பிறகு அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகம் முன்பாக நிற்க முடிகிறபடி அவர் மனுக்குலத்தை செய்திருக்கிறபடினால். சார், எளிமையான பாயிண்ட்டு. ரேன்சம் அவங்களுக்கு அப்ளை ஆனதுனால மனுக்குலம் தேவன் முன்பாக நிற்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறது. அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறபடியால் ஒரு 1000 வருஷங்களின் முடிவில் இயேசு விலகி சென்று எல்லா ஜனங்களையும் அவருடைய பிதாவின் கரங்களில் ஒப்படைப்பார். அப்போது ஏன் நீதி யார் மட்டும் பார்க்குறது தெரியுதா? நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ அப்போ 1000 வருஷம் இந்த ஜனங்களை சீர்படுத்தி எல்லாம் செய்து முடித்து நம்முடைய இயேசு கிறிஸ்து விலகி நிற்பார். அப்போது எல்லா ஜனங்களையும் அவர் பிதாவின் கரத்தில் என்ன பண்ணிப்பார்னா ஒப்பு கொடுத்துருப்பான்னு சொல்லி காமிக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான ஒரு கேள்வியும் பதிலும் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னது? நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் உரிமைகளுக்கும் லைஃப் ரைட்ஸ், அவருடைய மெரிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைன்லேயே அவர் முடிச்சிருந்துருக்கலாம், பட் டீட்டெயிலாக கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல லைஃப் ரைட்ஸு, ஜீவன் உரிமைகள் தான் அவருடைய மெரிட்ஸு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சு சொல்கிறாருன்னா, இந்த லைஃப் ரைட்ஸை தான் அவர் ஞானஸ்தானத்தில் கொடுத்ததுக்கு உண்மையாக இருந்து நிரூபித்து பிதாக்கரத்தில் கொடுத்தாரு. அதுதான் பலனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இந்த காரியங்களை தொடர்ந்து இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். தெய்வம் தாமே ஆசிரியப்பார். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களோட வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நிதானமாக கேட்டும் படித்தும் புரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.